இன்றைய புனிதர் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவையானது புனித கான்ராட் விழாவை கொண்டாடுகிறது. புனித கான்ராட் செய்த பிழைக்கு மனம் வருந்தும் வருத்தம் தெரிவிக்கும் புனிதர் பிரான்சிஸின் 3ஆம் நிலை துறவற சபையின் இத்தாலி நாட்டின் துறவியாவார். கொர்ராடோ கான்ஃப்ளானேரி என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் நகரின் முக்கிய பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார். தம்மை போன்ற பிரபுக்கள் குடும்பம் ஒன்றில் பிறந்த இளம் பெண்ணான எப்ரோசின் என்பவரை தமது இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார். எல்லா இளைஞர்களைப் போலவே வாழ்க்கை இனிமையாக சென்றது. ஒரு நாள் தமது வீட்டின் அதிகார வரம்புக்குள்ளேயே வழக்கமான பொழுதுபோக்கு அம்சமாக இவர் விளையாடும் வேட்டையின் போது புதர்களினூடே இருக்கும் ஜீவராசிகள் வெளிவரும் என்பதற்காக தமக்கு துணையாக வந்த பணியாளர்களிடம் பக்கத்திலுள்ள புதர்களுக்கு தீ மூட்ட சொன்னார். எதிர்பாராத விதமாக காற்று திசை மாறி வீசவே சிறு தீ பக்கத்திலுள்ள வயல்வெளிகளுக்கு பரவி பின்னர் அருகாமையிலுள்ள காட்டில் பரவியது. அங்கிருந்து உடனேயே தப்பி ஓடினார் கொர்ராடோ. ஒன்றுமறியா அப்பாவியான விவசாயி ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி துன்புறுத்தப்பட்டார். பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். கொர்ராடோ பயங்கரமாக தமது தவற்றை ஒப்புக்கொண்டார். அப்பாவி விவசாயியின் உயிரை காப்பாற்றினார். ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு நஷ்ட ஈடாக அவரது சொத்துக்கள் அனைத்தையும் நகர நிர்வாகம் பறிமுதல் செய்து கொண்டது. திடீரென ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்பட்டதாலும் கொர்ராடோவின் கோழைத்தனத்துக்கு ஈடு செய்யும் சுய தண்டனை முயற்சியாகவும் கொர்ராடோவும் அவரது மனைவியும் இந்நிகழ்வில் ஆண்டவரின் கைகளை கண்டனர். இதன் விளைவாக 1315ஆம் ஆண்டு கொர்ராடோவும் அவரது மனைவியும் பிரிய முடிவு செய்தனர். கொர்ராடோ 3ஆம் நிலை பிரான்சிஸ்கன் துறவி சபையில் இணைந்தார். எப்ரோசின் எளிய கிளாராவின் சபை என்னும் பெண்களுக்கான துறவியர் இல்லத்தில் இணைந்து துறவியானார். தூய்மைக்கான கொர்ராடோவின் கீர்த்தி வேகமாக பரவியது. அவரை காண வரும் மக்கள் கூட்டம் அதிகமாக அவரது தனிமை அழிக்கப்பட்டது. இதன் காரணமாக தமது யாத்திரையை தொடங்கினார். முதலில் ரோம் நகருக்கு சென்ற அவர் அங்கிருந்து புனித பூமிக்கும் மால்டாவுக்கும் சென்றார். அதன் பிறகு சுமார் 1340ஆம் ஆண்டு சிசிலியில் உள்ள ஒரு தொலைவான இடமான பலேர்மோவுக்கு சென்ற கொர்ராடோ 11 வருடங்கள் தமக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெபத்தில் ஈடுபட்டிருந்தார். ஜெபமும் தவமுமே அவரை சூழ்ந்திருந்த தூண்டுதலுக்கு பதில் என்பதை கண்டறிந்த கான்ராட் தாம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக கூறியபடியே 1351ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியன்று சிலுவை ஆண்டவரின் முன்னே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கையில் மரணமடைந்தார். அவருடைய உடல் அவரது வேண்டுகோளின்படி நகரில் உள்ள தூய நிக்கோலஸ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. தூய கொன்ராட்டின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது அவர் தான் செய்த தவற்றிற்காக எந்த அளவு மனம் வருந்தி அதன்பின் மனம் வருந்தி வாழ்ந்து வந்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் நம்முடைய வாழ்வில் நாம் செய்த தவற்றை உணர்ந்து திருந்தி வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும்
என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று லூக்கா நற்செய்தியில் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு பாவி மனம் மாறுவதால் வரக்கூடிய மகிழ்ச்சியை விடவும் இறைவனுக்கு வேறு என்ன பெரிய மகிழ்ச்சி வந்துவிடும். கிரேக்க இலக்கியங்களில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு, ஹெலன் என்ற இளவரசி ஒருவர் இருந்தார். அவர் பேரழகியாக இருந்தார். ஒரு சமயம் எதிரி நாட்டவர் ஹெலனுடைய நாட்டின் மீது போர் தொடுத்து அவரை கைதியாக நாடு கடத்தி சென்றனர். அங்கே அவர் தன்னிலை மறந்து போய் விபச்சாரத்தில் ஈடுபட்டார். இதற்கிடையில் ஹெலனை காதலித்த இளைஞன் அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி அலைந்து கடைசியில் கண்டு கொள்ளவும் செய்தார். அந்த இளைஞர் ஹெலனிடம் சென்று உண்மையில் அவர் யார், தான் யார் என்பதை எடுத்து சொன்னான். அப்போதுதான் ஹெலனுக்கு புரிந்தது, உண்மையில் தான் யார், தான் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. உடனே அவர் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு தன்னை அன்பு செய்த காதலனை மணந்து கொண்டார். ஹெலன் தன்னுடைய தவற்றை உணர்ந்ததும் மனம் திரும்பி வாழத் தொடங்கினார். அதுபோல நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து மனம் திருந்தி வாழ்வதுதான் கடவுளுக்கு ஏற்ற செயலாகும். ஆகவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய கொன்றாட்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போல குற்றங்களை உணர்ந்து உண்மையான மனமாற்றம் அடைவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.